புதுச்சேரி மாநிலம் ரெட்டியார்பாளையம் பகுதியை சார்ந்த புதுநகரில் கழிவு நீரில் விஷவாயு கலந்து தாக்கி 3 பேர் இறந்த பகுதியை உழவர்கரையை சார்ந்த அதிமுக பிரமுகரும் அன்பு ஆத்ரேயா அறக்கட்டளை நிறுவனருமான முனைவர் அருள் செழியன் பார்வையிட்டார். தொடர்ந்து கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தையும் அவர் பார்வையிட்டார். மேலும் அவருடைய நண்பரான கிரீன் என்விரோ போலஸ்டர் நிறுவன தலைவர் ரணதேவ் ஆனந்த் மற்றும் அவருடைய துணைவியார் காயத்ரி ஆகியோரை பெங்களூரில் இருந்து வர வைத்து இந்த நிகழ்விற்கான காரணத்தையும் அதனை சரி செய்ய வேண்டிய டெக்னிக்கல் விஷயங்களையும் ஆராய்ந்து பல அணுகுமுறைகளை பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் விளக்கினார். மேலும் அரசு ஏற்பாடு செய்த ஆம்புலன்ஸ் சேவைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் வண்ணம் தனது சொந்த செலவில் கூடுதலாக ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்றை புதுநகரில் உள்ள செல்வமுருகன் ஆலயத்தின் வாசலில் நிறுத்தி வைத்துள்ளார். இந்த சேவையை பொதுமக்கள் யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அங்கு பணியில் உள்ள முன்கள பணியாளர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் மதிய சாப்பாடு ஏற்பாடு செய்திருந்தார். இந்த நிகழ்வில் உழவர்கரையை சார்ந்த லூர்து ராஜா, அன்பு, பாஸ்கர், குரு, ஜெகன், புதுநகர் குரு, செல்வம், சுரேஷ், ரிச்சி, டெனி மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.